கிண்டல் பண்றவன் யாருமே சோறு போட மாட்டான். 8 வருஷமா சோறு போட்ட விளம்பரத்த பத்தி பேசின அப்பாஸ். காதல் தேசம் படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமாகி தொடர்ந்து பல படத்துல நடிச்சு இளம் பெண்களோட கனவு நாயகனா இருந்தவர் தான் அப்பாஸ். கடந்த 10 வருஷங்களுக்கு முன்னாடி சினிமாவை விட்டு விலகின அப்பாஸ் இப்போ மறுபடியும் சினிமாவில ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு. கட்டுனா அப்பாஸ் மாதிரி இருக்கிறவர் தான் கட்டுவேன் அப்படின்னு ஒரு காலத்துல கன்னி பெண்கள் பல பேர் தவம் கிடந்தாங்க. அந்த அளவுக்கு ரசிகர்களோட பெண்களோட மனசுல இடம் பிடிச்சிருந்தாரு அப்பாஸ். மின்னலே, விண்ணுக்கும் மண்ணுக்கும், பம்மல் கே சம்பந்தம், சுயம்வரம் மாதிரியான பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவருக்கு திடீர்னு பட வாய்ப்பு குறைஞ்சு போக குடும்பத்தோட நியூசிலாந்துல குடியேறிட்டதா சொல்லப்பட்டுச்சு. இப்போ நடிகர் அப்பாஸ் 10 வருஷத்துக்கு பின்னாடி ஜிவி பிரகாஷ் ஹீரோவா நடிக்க இருக்கக்கூடிய படத்துல முக்கியமான ரோல்ல ரீஎன்ட்ரி கொடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. மரியா ராஜா இயக்க இருக்கக்கூடிய இந்த படத்துல லவ்வர் பட நடிகை கௌரி பிரியா ஹீரோயினா கமிட் ஆயிருக்காங்க. 10 வருஷத்துக்கு பின்னாடி சினிமாவுல அப்பாஸ் என்ட்ரி குடுக்கக்கூடிய இந்த நிலையில, அப்பாஸ் குடுத்த பழைய பேட்டி ஒண்ணு இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பாத்ரூம் விளம்பரத்துல நடிச்சத பத்தி பல பேர் என்ன கேலியும் கிண்டலும் செஞ்சாங்க. பெண்கள் மட்டும் தான் பாத்ரூம் கழுவணுமா? ஆண்கள் சுத்தம் செய்யக்கூடாதா? சில பேர் என்கிட்ட நேரடியாவே உங்களுக்கு நடிக்க வேற விளம்பரமே கிடைக்கலையா? பாத்ரூம் கிளீனிங் விளம்பரத்துல தான் நடிக்கணுமா? அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆமாயா, சுத்தம் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க கிட்ட நான் தில்லாவே பதில் குடுத்தேன். கிண்டல் பண்றவங்க யாருமே சோறு போட மாட்டாங்க. ஆனா நான் சினிமா வாய்ப்பு இல்லாம இருந்த நேரத்துல, அந்த விளம்பரத்துக்காக எனக்கு 8 வருஷம் ஒப்பந்தம் போடப்பட்டு, நல்ல சம்பளம் குடுத்தாங்க. அந்த காசு தான் எனக்கு சோறு போட்டுச்சு அப்படின்னு அப்பாஸ் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு.